வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சாக்லேட் வாஃபிள் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்தது. இந்த சாக்லேட் வாஃபிள்ஸில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணலாம், ஃப்ரூட்ஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் வந்து நான் சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அன்ஸ்வீட்டன்ட் சாக்லேட் பவுடர், சர்க்கரையில் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், சர்க்கரை, கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். எல்லா மாவும் நீங்கள் ஜலிச்சு வச்சுக்கோங்க முன்கூட்டியே. முட்டை 2 யூஸ் பண்ண போகிறேன். நெட்டலா, சாக்லேட் சாஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பால், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். முட்டை இது அந்த மஞ்சள் கருவை செப்பரேட் பண்ணுறேங்க. அந்த வெள்ளை போர்ஷன், அதாவது அந்த எக் ஒயிட்டை வந்து நான் செப்பரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பவுலில். மஞ்சள் கருவை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக் ஒயிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் நல்லா அடிச்சிட்டேன். அது சாஃப்டாக வர வரைக்கும், அந்த பஞ்சு மாதிரி வர வரைக்கும் நல்லா அடிச்சிருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் அடித்தா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். உங்கள் வீட்டில் ஹேண்ட் விஸ்க் இருந்தாக்கா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் அதிகமாகும், பட் இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். 2 முட்டை தான். ஸோ இப்போ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து மஞ்சள் கருவை கொஞ்சம் லைட்டாக அடித்து சேர்த்துருக்கேன், சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த முட்டை அடிச்சிடணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த முட்டை. இப்போ நம்ம நல்லா அடிச்சிருக்கோம். இதில் வந்து நான் கொக்கோ பவுடர் அண்ட் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நிதானமாக இது வந்து இந்த கொக்கோ பவுடர், கஸ்டர்ட் பவுடர் இதில் நிதானமாக கலந்து விடணும். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். For regular updates on Instagram, Facebook and Twitter like பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். All my social media handle links on description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட description box below this video இருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து நான் சோடா உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுடர், கோதுமை மாவு, பால் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருக்கேன். இதுலேயே வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினாங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சி, தோசை மாவு அதாவது திக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா அடித்து விடணும் இந்த மாவை. இப்போ இந்த மாவு வந்து ரெடியாக இருக்குது, கலவை ரெடியாக இருக்குது. நான் வந்து இந்த ரெசிபிக்கு ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கரை வந்து முன்கூட்டியே ப்ளக் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டேன். இந்த ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் பார்த்தீங்கன்னா இதில் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்குங்க. சுத்தமாக நீங்கள் எண்ணெயை சேர்க்க தேவையில்லை, அப்படியே இந்த வாஃபிள்ஸை நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாம். இப்போ இந்த வாஃபிள் மாவு வந்து இந்த வாஃபிள் மேக்கரில் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாவு நல்லா வேகிறதுக்கு விட்டேன். இப்போ இது மூடி போட்டு நான் வந்து வேகிறதுக்கு விட போகிறேன். நான் இந்த வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ண எனக்கு ப்ராக்டிஸ் வந்தது. மாவு நம்ம இந்த வாஃபிள் மேக்கரில் சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கு பிறகு நம்ம மூடினோம்னா அந்த மாவு வந்து ரொம்ப வழியிறதில்லை. ஸோ வந்து ஈவனாக குக் ஆகுறது. ஸோ இது சாக்லேட்டுன்ற தொட்டு வந்து சீக்கிரமாக தீர்த்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த க்ரீன் லைட் வர வரைக்கும் நான் இது வேக வைக்க போகிறேன். க்ரீன் லைட் வந்திருக்கு. ஸோ 10 நிமிஷத்தில் இந்த வாஃபிள் வெந்திருக்கு. இருந்தாலும் நான் இன்னொரு முறை திருப்பிட்டு நான் இந்த வாஃபிளில் வேக வைக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த வாஃபிளில் நல்லா திருப்பி நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த வாஃபிள் வந்து அவுட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த வாஃபிளில் வந்து நான் நட்டலா பூசியிருக்கேன். நீங்கள் இதில் வாழைப்பழம் கூட சென்டரில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம்.
இப்போ இது மேலே வந்து சாக்லேட் சாஸ் நான் வந்து ட்ரிசில் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நான் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நான் இந்த ரெசிபி நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். All the links to my blog and social media description box below this video இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.